ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி படம் நேற்று முதல் நாள் தமிழ்நாட்டில் மட்டுமே 25 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. நான் ஹாலிடேல இந்த ஒரு டைப் ஆஃப் ஜானருக்கு இது ஒரு நல்ல நம்பர்ஸ் தான். அண்ட் கோட்டோட கம்பேர் பண்ணா கோட் முதல் நாள்ல 31 கோடி வசூல் பண்ணுச்சு தமிழ்நாட்டில் மட்டும். அண்ட் கோட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் படம், ஸோ அதோட கம்பேர் பண்றது இட்ஸ் நாட் ஃபேர். பட் ஸ்டில் தளபதியோட லாஸ்ட் படத்தோட கம்பேரிசன் இருக்க தான் செய்யும். அண்ட் கோட்டை பீட் பண்ணாதுன்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டில் 25 கோடின்றதே ஒரு பெரிய நம்பர். அண்ட் இன்னைக்கும் ஒர்க்கிங் டேன்றதால புக்கிங் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. சாட்டர்டே சண்டேன்றதால நாளைக்கு நாளன்னைக்கும் புக்கிங் பயங்கரமா இருக்கும். பட் ஓவராலா படம் மிகப்பெரிய வசூல் ஜென்ரேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட விடாமுயற்சியும் வேட்டையின் மாதிரி பாக்ஸ் ஆபீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா விடாமுயற்சி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜான்ராவா இருந்தாலும் ஆக்ஷன் மாஸ் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அந்த காருக்குள்ள நடக்கிற ஃபைட் மட்டும் பயங்கரம். மத்த எந்த ஃபைட்டும் பெருசா ஒர்க் ஆகல. சோ ஆக்ஷன் த்ரில்லர்ல இருந்து படம் ஒரு த்ரில்லர் ஜான்ராவா ஆயிடுச்சு. அண்ட் த்ரில்லர்ன்றது ஓடிடிக்கான ஒரு ஜான்ரா. சோ அதனால வரும் வாரங்கள்ல ஃபேமிலி ஆடியன்ஸும் பெருசா உள்ள வர போறது இல்ல. அண்ட் டார்கெட் பண்ண ஏ சென்டரையுமே முழுமையா சாட்டிஸ்ஃபை பண்ணல. சோ பெரிய ஹீரோஸை வச்சு ஆக்ஷன் த்ரில்லர் பண்றாங்கன்னா கைதி, துப்பாக்கி, மங்காத்தா மாதிரி பண்ணணும். சோ விடாமுயற்சி கதை பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு பத்தல. இந்த கதை டியர் 2 டியர் 3ல இருக்கிற ஹீரோஸ் பண்ண வேண்டிய ஒரு கதை. சோ அதனாலதான் படம் அந்த ஜானருக்கு நல்லா இருந்தா கூட அஜித் அவர்களோட ஃபேன்ஸே நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 4-5 தியேட்டர் மூமெண்டாவது இருக்கணும். விடாமுயற்சியில ஒரே ஒரு கார் சீக்வன்ஸ் மட்டும் தான் ஒரு தியேட்டர் மூமெண்டா இருந்துச்சு. சோ கதைக்கு வெளியில போயிட்டு எல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண தேவையே இல்ல. கதையிலேயே ஃபேன்ஸ் கொண்டாடுற மாதிரியான மாஸ் மூமெண்ட்ஸை இன்னும் கிரியேட் பண்ணிருக்கணும். அண்ட் வேதாளம், விசுவாசம் மாதிரி ரொம்ப பிஎன்சியா பண்றதுக்கு எனக்கு விடாமுயற்சி பரவாயில்ல. பட் ஸ்டில் ரொம்ப ஏ சென்டரா போயிட்டாங்க. மாநாடு, லப்பர் பந்து, மங்காத்தா, கத்தி மாதிரி கண்டென்ட் அண்ட் கமர்ஷியல்னு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாதான் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். மெயினா பெரிய ஹீரோஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கதைகளை தான் டார்கெட் பண்ணணும். வேட்டையன் அண்ட் விடாமுயற்சின்னு ரெண்டுமே கொஞ்சம் கண்டென்ட் பக்கம் போயிட்டாங்க. அதே மாதிரி கோட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியல் பக்கம் போயிட்டாங்க. சோ கமர்ஷியல் சைடு போனதால கோட் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பண்ணிடுச்சு. பட் வேட்டையன் லாக் ஆயிடுச்சு. இப்போ விடாமுயற்சி மேக்ஸிமம் வேட்டையனோட பெட்டரா வேணா பண்ணலாம். பட் அதுக்கு மேலாம் ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.